வணக்கம் ஜிஎஸ்லாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில் எக்ஸ்க்ளூசிவ் வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 டாடா அல்ட்ரோஸ் ஃபேஸ் லிஃப்ட்டுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னெல்லாம் மாற்றங்கள் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன கிளிம்ஸாக இந்த வாக் அரவுண்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரம் இந்த ப்ராடக்ட்டோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூவில் எடுத்துகிட்டு வராங்க. இப்போது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி வந்து டிசைன் எலிமெண்ட்ஸ் என்ன மாற்றிருக்காங்க, காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், ஃபீச்சர் அப்டேட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க நம்ம விக்டரி டாடா ஷோரூம் ரீச் பண்ணுங்க. உங்களோட டாடா அல்ட்ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் ஒரு மாறுதல் நடந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், ஹெட்லாம்ப் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எல்இடி ஐஸ் கியூப் யூனிட்ஸ் போயிருக்காங்க. கீழே வந்து ஒரு ஃபாக்லாம் கிடைக்குது. ஆடாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான சேஞ்சு. கிரில்ல வந்து பியானோ பிளாக்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. 165 mm இந்த ப்ராடக்ட்டோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 3 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல், 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீசலுங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்க மாற்றங்கள். காரோட ஸ்டாண்ட்ஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கீழே ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஏர்மெண்ட் ப்ளே நடந்திருக்கு, தெரியுதுங்களா? டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் எக்கோ ட்ரெட்ங்க. அதில் வந்து என்ன ப்ரொஃபைல் போயிருக்காங்க, 185 60 16ங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. இது வந்து ட்ராக் கோஎஃபிஷியன்ட் வீல்ஸுங்க. பிளாஸ்டிக்கில் லைனர்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வால்யூம் கன்சோல் பாருங்கள், உங்களுக்கு 360 டிகிரி கேமரா கிடைக்குது. கன்சோல் வந்து ஒரு பெரிதான கன்சோலுங்க. பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் வந்து இப்போ புதிதாக வந்திருக்கு. ஸோ கேரக்டர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தெரியுது. சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. சிஎன்ஜியில் டாப் ஆஃப் த லைனும் கிடைக்கும். ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக அந்த ஏரோலான் சீட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, தெரியுதுங்களா? சீட் ஹைட் அட்ஜஸ்டர் வந்து மேனுவல் தான். உங்களுக்கு ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் மாறி இருக்குது. புதுதான அந்த டாடா ஆல்ட்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்பிக்கலாக நெக்ஸானில் கிடச்சிட்டு இருந்த அந்த நியூ ஏஜ் ஸ்டியரிங் டிசைன் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. 2 ஸ்போக்கும் லெதர் ராப்பிங்கோடு இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ஐடி கிளஸ்டரில் ஒரு மாறுதல் நடந்திருக்கு. புதுசாக வந்து ஃபுல்லி டிஜிட்டல் அந்த எம்ஐடி கிளஸ்டர் கொண்டு போயிருக்காங்க. அதோட தீமுமே வந்து நல்லா தான் போட்டிருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அந்த JBL ஆடியோ பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. 8 ஸ்பீக்கர் சிஸ்டம்ங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ நீங்கள் இனி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. ஸோ தீம் பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் ஒயிட் அப்படி தான் போயிருக்காங்க. இங்கே ஃபுல்லி ஹெச்வேக் பொறுத்து ஃபுல்லாக டச்சில் தான் போயிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நெக்ஸானெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான் இந்த வண்டி. சிஎன்ஜியில் டாப் ஆஃப் லைன் கிடைக்கும். 360 டிகிரி கேமரா ஒரு குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? நல்ல தரமான ஒரு குவாலிட்டியில் தான் போட்டிருக்காங்க. கீழே ஒயர்லெஸ் சார்ஜர் கிடைக்குது. 12 வோல்ட் அடாப்டர், 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு USB Type C இதெல்லாமே போட்டிருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், DCயும் கிடைக்குதுங்க பெட்ரோலில் மட்டும். ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ், நல்லா ஒய்டான க்ளோ பாக்ஸ். கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு லைட் மட்டும் இருக்குங்க உள்ள. ஸோ தட்ஸ் இட். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM. நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு CNG 1ங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு LED கேபின் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு சன்ரூஃபும் கிடைக்குது. ஸோ டன். ஃப்ரண்ட் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தாங்க, தெரியுதுங்களா? இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. டீட்டெயில் ரிவ்யூவில் இன்னும் கிளியராக கொண்டு வரேங்க. இங்கே பாருங்கள். ஸோ டிப்பிக்கலாக அந்த டாடா நிறுவனத்துக்கு அடுத்து அதே ஸ்விட்சஸ் தான். பெருமான ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இல்லை. 2 கப் ஹோல்டர் கிடைக்குது, ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கன் மெட்டலில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேடிங் வந்து ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் பேடிங் தான். அடுத்து ரியர் ப்ரொஃபைல் உங்களுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு முழுசும் காமிச்சிடுறேன். கீழே வந்து அண்டர் தை சப்போர்ட்டுக்கு ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. குவாலிட்டி லெவல்ஸ் உண்மையாலுமே வந்து சீட் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. 2 பேர்த்துக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்டிங் வித் கப் ஹோல்டர் இருக்குது. கீழே பாருங்கள், AC 65 வாட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கர் கொடுத்துருக்காங்க. சூப்பர், நல்ல விஷயம். லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் இட்.
நம்ம ஃப்ரண்ட் இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோச்சிக்காதீங்க, இது வந்து லான்ச் ஈவெண்ட்டுங்க. ஸோ அவசரமாக கவர் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்குது. கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. டிரைவ் ஈவெண்ட்டில் இன்னும் டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு வரேன். மெயரில் ஒரு டீஃபாகர், ஒரு வைப்பர் கிடைக்குது. மேலே வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா போட்டிருக்காங்க. டன். ஸோ கனெக்டிங் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இது இப்போ புதுசாக வந்திருக்கு. ஆல்ட்ராஸோட பேட்சிங், ஐசிஎன்ஜியோட பேட்சிங் கிடைக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ரன் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கைட் லேம்ப் இங்கே. இந்த இடத்துல 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அந்த மண்ணு சேர்லாம் தடாமல் இருக்கிறதுக்கு அந்த டிசைன் போயிருக்கு. அலைவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க 345 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் நீங்கள் நார்மல் வண்டி போகிறப்ப கிடைக்கும். இது வந்து சிஎன்ஜிலுமே பாருங்கள் எவ்வளோ பூட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத. கீழே சிஎன்ஜி ட்வின் சிலிண்டர் டெக் செட்டுங்க. ஸோ ஓவரால் இந்த ஆல்ட்ரோஸை பொறுத்து என்னென்ன விஷயங்கள் மாற்றிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஆல்ட்ரோஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, டன். டடா, டேக் கேர், பாய்.